ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் ரூப ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: அழகான மற்றும் சக்தி வாய்ந்த மன்னரான பத்மா காட்டில் வேட்டையாடச் சென்றார். வழி தவறி தற்செயலாக ஒரு அழகான ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். பிரம்மச்சாரியான முனிவரின் அழகான வளர்ப்பு மகள் அவரை வரவேற்றார். அவர்கள் கந்தர்வ திருமண முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். அவர் வந்தவுடன் கணவன் அவர்கள் இருவரையும் தோற்றத்தில் அழகில்லாமல் இருக்க சபித்தார். அவர்கள் மன்னிப்பு வேண்டிய போது மகாகாலவனத்திற்கு சென்று லிங்க ரூபேஸ்வரரை சாந்தப்படுத்துமாறு அறிவுறுத்தினார். அவர்கள் இணங்கி ரூபேஸ்வர லிங்கத்தின் அருளால் தங்கள் அசல் அழகை மீட்டெடுத்தனர். ஈஸ்வரனார் கூறினார்: என் அன்பானவரே, ரூபேஸ்வர லிங்கம் 62வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை தரிசிப்பதன் மூலம் ஒரு மனிதன் அழகான வடிவத்தை பெறுகிறான். பெரிய தெய்வமே, பத்ம கல்பத்தில் பத்மா என்ற ஒரு அரசர் இருந்தார். அவர் ஒரு தாமரையின் உள் மையத்தில் பிறந்தார். மிகவும் துணிச்சலானவர். அந்த சக்தி வாய்ந்த அரசர் பக்தி சடங்குகளில் ஈடுபட்டார். 4 கடல்களை எல்லையாக கொண்டு பூமியை ஆண்டார். ஏராளமான வாகனங்களையும் படை பிரிவுகளையும் கொண்ட அந்த வலிமை மிக்க கரங்களை கொண்ட அரசர் நூற்றுக்கணக்கான குதிரைகள் மற்றும் யானைகள் சூழ்ந்த ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்றார். அந்த காட்டில் வில்வம், கதிர், கபித்தம், அர்கா மற்றும் தபா போன்ற பல வகையான மரங்களும் சிங்கங்கள் மற்றும் பிற காட்டில் வசிக்கும் விலங்குகளும் நிறைந்திருந்தன. தனது வாகனங்கள் மற்றும் படைகளுடன் இணைந்து மன்னர் ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகளை வேட்டையாடினார். ஒரு மான் அவரை பின்தொடர்ந்து சென்றதால் அவர் தனியாக மற்றொரு காட்டிற்குள் நுழைந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் பசி மற்றும் தாகத்தால் மூழ்கடிக்கப்பட்டார். காட்டின் எல்லையை அடைந்த பிறகு அவர் ஒரு பெரிய காட்டிற்கு சென்றார். அதற்கு அப்பால் அரசரே ஒரு சிறந்த ஆசிரமத்தை அவர் கண்டார். அது விழிகளுக்கு கவர்ச்சிகரமானதாக இருந்தது. அவரது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சுற்றிலும் பூத்த மரங்கள் வளர்ந்திருந்தன. மேலும் ஒரு இனிமையான பச்சை புல்வெளியும் இருந்தது. இங்கே அவர் தனது அமைச்சர்களை விட்டுவிட்டு மேலும் உள்ளே சென்றார். ஆசிரமத்தில் சிறந்த சபதங்களின் துறவியை காண முடியவில்லை. அவர் சத்தமாக இங்கே யார் என்று கேட்டார். அவரது குரல் காடு முழுவதும் ஒரு தயாராக எதிரொலியை கண்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் ஒரு பெண் துறவியின் வேடத்தில் மகிமை மற்றும் அழகு அவதாரம் போல தோன்றிய ஒரு பெண் துறவியிலிருந்து வெளியே வந்தாள். தாமரையின் உள் மையத்தில் பிறந்த அரசரை கண்டதும் அவள் அவருக்கு ஒரு இருக்கை வழங்கி கௌரவித்து அவரது பெயரை கேட்டார். அவள் புன்னகையுடன் கேட்டாள், செய்ய வேண்டிய பணி என்ன? இனிமையான குரலுடைய ஊனமற்ற கை கால்கள் கொண்ட பெண்ணை கண்டு முறையாக கௌரவிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் அவளிடம் கூறினார்: ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணே, சிறந்த முனிவரை வணங்க நான் இங்கு வந்துள்ளேன். அழகு பெண்ணே, மரியாதைக்குரியவர் எங்கே போனார்? அற்புதமான பெண்ணே, கூறுங்கள். அந்த ஆசிரமத்தில் அரசரால் இவ்வாறு கேட்கப்பட்ட போது அந்த பெண் புன்னகையுடன் மிகவும் இனிமையான வார்த்தைகளில் பதிலளித்தார். அரசரே, நான் கண்வ முனிவரின் மகள். அவர் சிறுவயதிலிருந்தே பிரம்மச்சாரி என்று பெயர் பெற்றவர். அவர் தர்மத்தை அறிந்த ஒரு உயர்ந்த மனம் கொண்ட முனிவர். அவர் தனது மன உறுதிக்கு பெயர் பெற்றவர். அரசரே, நான் அவரை என் தந்தையாக கருதுகிறேன் என்பதை தெரியப்படுத்துங்கள். என் உண்மையான தந்தை யார் என்று எனக்கு தெரியவில்லை. அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் சிறந்த முகபாவனை கொண்ட பெண்ணே, அரசர் கூறினார்: நீ பேசும் விதத்திலிருந்து நீ ஒரு ராஜாவின் மகள், அரசரின் மகள் என்பது தெளிவாகிறது. சிறந்த பிட்டம் கொண்ட பெண்மணியே, என் மனைவியாக இருப்பாய். என் பங்கிற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவாய். தங்கம், நகைகள், ஆடைகள் மற்றும் அழகான தரமான காதணிகள் இன்று உனக்காக நான் கொண்டு வருகிறேன். அற்புதமான பெண்மணியே, கந்தர்வ வகை திருமணத்தில் என் மனைவியாக நீ இருப்பாய். வாழைத்தண்டை போன்ற தொடைகளை கொண்ட அழகான பெண்மணியே,
கந்தர்வ வகை திருமணமே அனைத்து திருமண முறைகளிலும் மிகச்சிறந்த ஒன்றாக அறிவிக்கப்படுகிறது. அரசரின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த பெண் இவ்வாறு கூறினாள், கொஞ்சம் பொறுங்கள், முனிவர் என்னை தமக்கு கொடுப்பார். அரசர் கூறினார், அழகான அம்சங்களை கொண்ட பெண்மணியே, நான் உன்னை விரும்புகிறேன். ஒருபோதும் கண்டிக்க முடியாத பெண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கிறேன். என் மனம் உன்னால் கவரப்பட்டுள்ளது. சுயமே சுயத்தின் உறவினர், சுயமே சுயத்திற்கான இலக்கு. சட்டத்தின்படி உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்வதுதான் உத்தமம். அந்த பெண் கூறினாள், இது சட்டபூர்வமானதாக இருந்தால், என் ஆன்மா என் ஆண்டவராக இருந்தால், உங்கள் சுயம் எனக்கு கொடுக்கப்பட்டதாக எனக்கு உறுதியளிக்கவும். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் அவளிடம் மிகுந்த பற்று கொண்ட மன்னன் தேவி பார்வதி கந்தர்வ வகை திருமணத்தின் மூலம் அவளை மணந்தான். அரசரால் ஆசை நிறைவேறிய பின்னர் அவள் புறப்படவிருந்தாள். இதற்கிடையில் தெய்வமே கணவன் துறவி இல்லத்திற்கு வந்தான். தன் தந்தையை பார்த்த பிறகும் அந்த பெண் வெட்கத்தால் அவன் அருகில் செல்லவில்லை. ஆனால் மிகுந்த தவசக்தி கொண்ட முனிவர் தனது தெய்வீக அறிவின் மூலம் அனைத்தையும் புரிந்து கொண்டார். அன்பில் மயங்கிய அந்த பெண்ணிடம் கூறினார், பொல்லாத பெண்ணே, என்னை புறக்கணித்து மாயையால் ரகசியமாக உன்னையல் நாயகனை தேர்ந்தெடுத்தார். எனவே நீ கருப்பாகவும் இழிவாகவும் பரிதாபகரமாகவும் வெட்கமற்றவனாகவும் மாறுவாய். உன் அழகை நீ இழந்து விடுவாய். இந்த அரசர் உன் கணவனும் உருவத்தில் தீட்டுப்படுவான். இவ்வாறு சபிக்கப்பட்ட பின் அந்த பெண் உடனடியாக தனது அழகிலிருந்து விடுபட்டாள். உன்னத ஆன்மா கொண்ட முனிவரின் சாபத்தால் அரசரானவர் உருகுலைந்தார். அப்போது அந்த பெண் தன் தந்தையை சமாதானப்படுத்தினாள். நான் மாயையில் மூழ்கிய ஒரு அறியாமை பெண், அன்பின் கடவுளால் பாதிக்கப்பட்டவள், அறியாமையால் பாவம் செய்யப்பட்டுள்ளது. அன்புள்ள தந்தையே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இந்த மன்னர் பெரிய புனித சபதங்களை ஏற்றுக்கொண்டு உள்ளார்ந்த ஆன்மாவிற்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். அவர் என்னை தேடி வந்ததாக இல்லை. இந்த மன்னரை நான் வேண்டிக் கொண்டேன். எனவே தந்தையே, நீங்கள் எங்கள் இருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் பிராமணர் மிகுந்த பரிதாபம் கொண்டார். தன் மகளை மீண்டும் மீண்டும் ஆறுதல் படுத்திய பின்னர் அவர் இவ்வாறு கூறினார், அன்புள்ள மகளே, எனக்கு நினைவிருக்கும் வரை என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாக இருந்ததில்லை. விதியை நான் உயர்ந்ததாக கருதுகிறேன். என் புத்திக்கு ஐயகோ, இந்த தாக்குதலுக்கு ஐயகோ, செய்யக்கூடாததை செய்ய நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். கண்டிக்க முடியாத பெண்ணை, நான் உனக்கு அறிவுரை கூறுவேன். அதன்படி நீ செய்ய வேண்டும். பசுபேஸ்வரருக்கு கிழக்கே உள்ள தகுதியான மகா காலவனத்தில் விரும்பியதை வழங்கும் ஒரு லிங்கம் உள்ளது. அது வடிவ அழகை அளிக்கிறது. எனவே உங்கள் கணவரான அரசருடன் விரைந்து செல்லுங்கள். லிங்கத்தை காண்பதன் மூலம் நீங்கள் அடைய முடியாத வடிவ அழகை அடைவீர்கள். இவ்வாறு கூறப்பட்டவுடன் அந்த பெண், என் அன்பானவரே, சிறந்த லிங்கம் இருந்த அழகான மகா காலவனத்திற்கு சென்றாள். அவளுடன் அவளுடைய கணவரும் இருந்தார். அவள் மிகுந்த பக்தியுடன் சிறந்த லிங்கத்தை கண்டாள். மனிதர்களில் மிகச் சிறந்தவரான அந்த மன்னனும் அவ்வாறே செய்தார். உடனடியாக அவள் தெய்வீக உடலை பெற்றவளாகவும் அழகின் மூலம் மிகவும் வசீகரமாகவும் ஆனாள். அவள் தெய்வீக ஆடைகளை அணிந்திருந்தாள். தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டாள். அந்த லிங்கத்தை கண்டதன் மூலம் மன்னன் உடல் தோற்றத்தில் அன்பின் கடவுளை போன்றவனாகவும் உருவ அழகில் உலகில் நிகரற்றவனாகவும் ஆனான். எனவே என் அன்பான பெண்ணே, அந்த தெய்வம் ரூபேஸ்வரன் என்று நன்கு அறியப்பட்டது. அந்த தெய்வம் அழகு, செல்வம், மகன்கள் மற்றும் ஸ்வர்க்க இன்பங்களை வழங்குவது. மன்னன் ஏராளமான நல்ல தானியங்கள் மற்றும் தாவரங்கள் நிறைந்த தனது ராஜ்யத்திற்கு திரும்பினான். எரிச்சலூட்டும் முட்கள், எதிரிகள் இல்லாத பிரதேசமான தனது அர்ப்பணிப்புள்ள மனைவியின் துணையுடன் பிரதேசத்தை நிர்வகித்தான். தேவி பார்வதி
தனது ஆட்சியின் முடிவில் அவர் தனது மனைவியுடன் ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். இரண்டாவது சூரிய கடவுளைப் போல அவர் ஒரு அற்புதமான உடலுடன் பிரகாசித்தார். அவர் ஒரு பிரகாசிக்கும் வான்வெளி தேரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டார். சொர்க்கத்தில் அவர் முறையாக போற்றப்பட்டார். அந்த லிங்கத்தை தரிசித்ததன் மூலம் அவர் நோயற்ற நிலையை அடைந்தார். அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே, ரூபேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை காண்பவர்கள் ஒருபோதும் அழகு, புகழ் மற்றும் பிறப்பின் உன்னதத்தில் குறைவடைய மாட்டார்கள். லிங்கம் எப்போதும் அழகை உண்டாக்கி உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிக்கிறது. தெய்வத்தை தரிசிப்பவர்களுக்கு உலகங்கள் நித்தியமானவை, அதாவது அவர்கள் நித்திய உலகங்களை அடைகிறார்கள். பெரிய தெய்வமான ரூபேஸ்வரரை வணங்கும் மனிதர்கள் தாங்களாகவே போற்றப்படுகிறார்கள். அவர்கள் தெய்வீக வாகனத்தில் என் நித்திய உலகத்திற்கு செல்கிறார்கள். அழகையும் தாம்பத்திய பாக்கியத்தையும் வழங்குபவரான ரூபேஸ்வரரை வணங்குபவரே உலகில் மிகவும் நல்லொழுக்கம் உள்ளவர். அவரது முழு குடும்பமும் அவரால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது குடும்பத்தின் அலங்காரமாக மாறுகிறார். தேவி பார்வதி, தேவர்களின் இறைவனை வணங்குபவன் கூட தற்செயலாக செல்வந்தனாகவும் உடல் அழகை கொண்ட பூமியின் அரசனாகவும் மாறுகிறான். இவ்வாறு தேவி ரூபேஸ்வர தேவரின் பாவத்தை அளிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தனுசாகஸ்ரஹரின் வடிவத்தை கேளுங்கள். 62ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.